மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எப்படி ஜாதகம் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வாடிக்கையாளர்களுக்கு உண்டான பதிவு. ஏன்னா ஜாதகம் எப்படி எழுதுறதுங்கிறது அது ஒரு கணித அமைப்பில் சொல்கிறது. அது ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு பயன்படக்கூடியது. வாடிக்கையாளர்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன். என்ன கேட்குறீங்கன்னா, கையாள பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் எழுதி கொடுங்க, அதுதான் எங்களுக்கு சிறந்தது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ கையால் உட்காந்து பஞ்சாங்கம் எடுத்து கணிச்சு நாளிகை இதெல்லாம் கொடுத்து கணிதம் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு பல ஜோதிடர்களுக்கு நேரமின்மை ஒரு இதுவாக இருக்குது. நேரமின்மையை தாண்டி அவ்வளவு நேரம் உட்காந்து எழுதுறதுக்கு உண்டான கட்டணங்கள் உங்ககிட்ட வசூலிக்க முடியறதில்ல. சில பேர் இப்படியும் கேட்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கட்டணமோ நீங்கள் வாங்கிக்கோங்க, எனக்கு பாரம்பரிய முறைப்படி கையால் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது என்னென்னா, அந்த பழங்காலத்து நோட்டுகள் இன்னமும் இருக்குது. ஜாதக நோட்டுகள் நல்ல ஒரு 2 குயரில் ஒரு மங்களகரமாக அப்படி இருக்கும். அந்த நோட்டை வாங்கிட்டு பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இதெல்லாம் வச்சு லக்ன இருப்பு இதெல்லாம் வச்சு ஆதி அந்த பரம நாளிகையெல்லாம் போட்டு உங்களுக்கு தசை இருப்பு கண்டுபிடிச்சி அதுலேயும் கேட்பாங்க, வருட பலனா மாத பலனா அப்படின்லாம் கேட்பாங்க. எப்படி எழுத போகிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி தசா புக்திக்கு உண்டான பலன், அந்தரத்துக்கு உண்டான பலன் இதெல்லாம் நாளிகை கணக்கு வரைக்கும் பிரித்து பலன் எழுதி கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது. இன்னமும் சிலர் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு நுணுக்கம் ஒழிஞ்சிட்ருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்ன அப்படின்னா, இப்போ நான் சேலம் மாவட்டங்கிறதுனால இப்போ என்கிட்ட ஒரு மேட்டூரில் ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னு வச்சுக்கோமே. மேட்டூரில் ஒரு பிறந்த குழந்தைக்கு என்கிட்ட ஜாதகம் கணிச்சு கைப்பட எழுதி கொடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற மூலதனம் என்னன்னா பஞ்சாங்கத்தை மையப்படுத்தி தான் ஜாதக கணிதங்கள் செய்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். அப்போது பஞ்சாங்கங்கிறது சேலத்தை மையப்படுத்தி கணிக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம். இப்போ சேலத்திலிருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பொது கணிதமும் உண்டு. ஏன்னா ஒரு காலகட்டங்களில் கணினி இந்த அளவுக்கு செயல்பாட்டில் இல்லாதப்ப பஞ்சாங்கத்தை மையப்படுத்தி தான் கணிதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரியான ஜாதகங்களில் இப்போ நம்ம கணினி உதவியோடு கணிக்கும் பொழுது சில ஜாதகங்களில் கணித பிழை இருக்கிறத உணர முடியுது. அப்போ அந்த கணித பிழைகளை நம்ம கணினி வசதியோட அதோட அமைப்போடு தான் நம்ம திருத்தம் செய்ய வேண்டி இருக்குது. அப்போ பஞ்சாங்கம் தவறா அப்படின்னா, பஞ்சாங்கம் தவறு கிடையாது. நம்ம குழந்தை பிறந்த ஊருக்கும் பஞ்சாங்கம் எந்த ஊரோட மையப்பகுதியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது, இப்படி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு தான் அந்த கணித அமைப்புங்கிறது உருவாகுது. ஆக இப்போ சேலத்தில் 6 மணிக்கு சூரிய உதயம் எடுத்துக்கிட்டோம்னா, மேட்டூருக்கும் 6 மணிக்கு சூரிய உதயம் வராது. ஜாதக கணிதங்கிறது எப்படி பண்ண போகிறோம்? சூரிய உதயம் எத்தனை மணிக்கு, குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்தது, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளவு, அதை வச்சு தான் உதயாதி நாளிகைங்கிறதையே கணிக்க முடியும். இப்போ மேட்டூரில் பிறந்த குழந்தைக்கு கையால் ஜாதகம் கணிதம் செய்யும் பொழுது, அதாவது கணினி உதவி இல்லாமல் கணிதம் செய்யும் பொழுது சேல சூரிய உதயத்தை வச்சு தான் நாங்கள் கணிக்க முடியும். அப்போ அங்கே லக்ன பிழைங்கிறது வர்ற வாய்ப்புகள் உண்டு, வெகு குறைவான அளவில். எப்போ வரலாம் லக்ன பிழை? அந்த ஒரு லக்னம்ங்கிறது ஏறத்தாழ 2 மணி நேரங்கிறவங்க இல்லையா, அந்த லக்னத்தோட ஆரம்பம் மற்றும் முடிவு புள்ளிகளில் ஒரு 5 நிமிடங்கள் முன்ன பின்ன பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த லக்ன பிழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கணினி உதவியோட ஜாதகங்களை கணிச்சிக்கிறது மிக நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். நமக்கு ஒரு ஜாதக பலன்களை சரியாக பிடிக்கிறதுக்கு ஜாதக கணிதம் துல்லியமானதாக இருக்கணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. என்ன பண்ணுறோம், எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஊருக்கு உண்டான ஜாதக கணிதத்தில் நம்ம கம்ப்யூட்டர் உதவியோடு போட்டு எடுத்துக்கிறோம். நீங்கள் கையால் எவ்வளோ பெரிய நோட்டு எழுதிட்டு வந்தாலும் அதெல்லாம் உட்காந்து பக்கம் பக்கமாக பிரித்து படிச்சுட்டு இருக்கிறதில்ல. முதல்ல ஜாதகத்தை சரியான கணிதத்துக்கு எடுத்துக்கிறோம்.
அதுக்கப்புறமா பலன் பேச ஆரம்பிக்கிறோம். அதனால் கையால் தான் எழுதணும், கையால் எழுதுறது தான் பாரம்பரியம் அப்படிங்கிறவங்களுக்கும் சில ஜோதிடர் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எப்படி எழுதுறாங்கங்கிறத நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எனக்கு சில தகவல்கள்லாம் கொடுத்தாங்க சில ஜோதிடர்கள். மக்கள் எப்படிப்பா இவ்வளோ இந்த காலத்தில் எப்படி டைம் இருக்கா அதெல்லாம் உட்காந்து உங்களுக்கு எழுதிட்டுருக்கிறதுக்குன்னு நான் கேட்டிருக்கேன். அவங்க அப்போ என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டைமெல்லாம் இல்லைங்க மேடம், நான் வந்து கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு கணிச்சுக்குவேன், அதுக்கப்புறம் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி நான் எழுதி கொடுத்துருவேன், சொல்லப்போனால் கம்ப்யூட்டர்லேருந்து அப்படியே பார்த்து எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதையெல்லாம் பாரம்பரியமாக நினைக்கிறீங்களோ அதில் சிறு பிழைகள் வர மாதிரி இருக்குதுன்னா அதை நீங்கள் திருத்திக்கத்தான் வேணும், மாற்றிக்கத்தான் வேணுன்ற ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு இதில் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் தயவுசெய்து மிக துல்லியமான கணிதத்தை முதல்ல ஜாதக ரீதியாக எழுதிக்கோங்க. அதன் பிறகு தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள் நல்லா வரும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. இது ஒரு நல்ல பதிவு, எல்லோருக்கும் பயன்படும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.